ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மச்சான், உன்னை நினச்சி எனக்கு சிரிக்கிறதா இல்லை பரிதாபப்படுறதானே தெரியலையே. என்னடா சிபிஐ ரேஞ்சுக்கு உன்னை ஃபாலோ பண்ணுறாரு உங்கள் அப்பா? கடுப்பேத்தாதடா மச்சி, நான் சொல்கிறத கேளு. இப்போவே நீ நிலாவை இப்படியே கழட்டி விட்டுரு. இதான் உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. பழகினதுக்கப்புறம் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மச்சி. கண்டிப்பாக இந்த 2 பெருசும் உங்களை விடாது. அது எப்படிடா அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்க? அதுக்காக போய் லவ்வை விட்டுற முடியுமா என்ன? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னா என்னடா பண்ணுவேன்? இப்போ தானடா பொண்ணு பார்க்கவே வராங்க. என் மனசு சொல்லுது இது என்னவோ செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. பார்த்துக்கலாம் விடு. சரி, எப்போ ஊருக்கு போகலான் இருக்க? சண்டே மார்னிங் போகிறேன். உங்கள் அப்பா சனிக்கிழமை தான்டா வர சொன்னார். இல்லைடா, நிலா கோவில் போகலான்னு சொன்னான். இங்கே இருக்க பெருமாள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன். சரி, நீ இதை நம்ம பசங்கிட்ட எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத. அப்போ நீ நிலா கிட்ட சொல்லாமல் தான் போறியா? ஊருக்கு போகிறேன், அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போகிறேன். வேறு எதுவும் நான் சொல்லிக்கல, நீ எதுவும் சொல்லாத. ஸ்டார்டிங்லேயே அவளை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சரி, ஓகே மச்சி. சரி, எப்போ வரா? நாளைக்கு மார்னிங் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவள் அப்படி தான் டெக்ஸ்ட் பண்ணா எனக்கு. சரி, ஓகே, நான் போய் அவளை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நீங்களும் வரீங்களா கோயிலுக்கு? கோயிலுக்கா? சரி இரு, பசங்களை கேட்டு சொல்கிறேன். ஏன்டா எல்லாரும் போகலான்டா? எல்லாரும்னா கேர்ள்ஸுமா? ஆமாடா, ஏன் என்னாச்சு? இல்லை, அன்றைக்கி நைட் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போனோம்ல, அப்போவே இந்த சீனியர் பசங்க பார்த்துட்டு மறுநாள் காலையில் ஏதோ கலாச்சதா கேர்ள்ஸ் சொன்னாங்க. அதான் யோசிக்கிறேன். ஏன், என்ன பிரச்சனை? என்ன கலாச்சானுங்களா? இல்லைடா, அவனுங்க நிஜமாக எங்களை பார்த்தானுங்களானே எங்களுக்கு தெரியல. நாங்களும் அவனுங்க அங்கே இருந்தானுங்களான்னு கவனிக்கவே இல்லை. அன்றைக்கி நைட்டு மணி ஒரு பாட்டு பாடினா மச்சி. அந்த பாட்டை மறுநாள் காலையில் நம்ம கேர்ள்ஸ் கிராஸ் பண்ணும் போது அவனுங்க பாடியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, பகலெல்லாம் நல்லா அடித்து சண்டை போட்டுக்கிறானுங்க, ராத்திரி ஆனால் ஒன்றா சுற்றுறானுங்கன்னு பேசியிருக்கானுங்க. அதனால நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு நம்ம கேர்ள்ஸ் யோசிக்கிறாங்க. அதுதான் விஷயம். என்னடா, நைட்டில் கேர்ள்ஸை வெளில கூட்டு போகும்போது இதெல்லாம் கவனிக்க மாட்டிங்களாடா? யார் இருக்கா என்னன்னு? எவனா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்னடா பண்ணுறது? இப்படியாடா கவனம் இல்லாமல் போவீங்க? நம்ம என்னடா முன்ன பின்ன பொண்ணுங்களோட ஓட சுற்றிட்டு இருந்தோம். நாங்களே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அது கூட நாங்களாக கூப்பிட்டோம்? அவங்க தாண்டா எங்களை கூப்பிட்டாங்க. நாங்களே பயந்து பயந்து தாண்டா போயிட்டு இருந்தோம். சரி விடுங்க, அவனுங்களாம் ஒரு ஆளா? அவனுங்களுக்கெல்லாம் பயப்படணுமா என்ன? அதை தாண்டா நாங்களும் சொன்னோம். ஆனால் கேர்ள்ஸ் தாண்டா கொஞ்சம் அதிகமாக பயந்துட்டாங்க. பொண்ணுங்கள்ல, அதுவும் நைட் டைமில் தெரியாமல் வெளில வந்தாங்க. கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, கிளாஸுக்கு போகலாமாடா? டைம் ஆகிடுச்சி. இருடா, ஒரு நிமிஷம்டா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடா? இல்லை, எங்கள் 5 பேரையும் அந்த 5 பொண்ணுங்களும் லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னல. ஆமாம், அதில் என்னை பார்க்குற பொண்ணு அஸ்வினியா? எப்படிடா கண்டுபிடிச்ச? இல்லை, அன்றைக்கி நைட் அவள் தான் எனக்கு ஃபோன் பண்ணான். என் நம்பர் எப்படி அவகிட்ட போச்சுன்னு யோசித்தேன். அது மட்டும் இல்லை, அவள் தான் எப்போவுமே என்னை வம்பிழுத்துட்டே இருப்பாள். அதான் கேட்டேன்.